ஒயிட் சாஸ் பாஸ்தா பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சீஸ், பட்டர், மைதா, மில்க்கு, வெங்காயம், பூண்டு, கேப்சிகம், ஆரிகானோ, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் மற்றும் பாஸ்தா. நல்லா கொதிக்கிற தண்ணியில் பாஸ்தாவை போட்டு வேக வைக்கிறோம். சிறிதளவு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு மெல்ட் ஆனோன்னே நம்ம 2 ஸ்பூன் மைதாவை ஆட் பண்ணுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கட்டி இல்லாமல் கிளறிக்கணும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி மறுபடியும் நம்ம கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்சம் மில்கையும் ஆட் பண்ணிக்கணும். நல்லா ஃபைனாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் இன்னொரு கடாயில் ஆயில் போட்டு பூண்டை நறுக்கி வச்ச பூண்டை சேர்க்குறோம். வெங்காயம் சேர்த்துக்கிறோம். கேப்சிகமும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இப்போ சிறிதளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இதோட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறோம். பாஸ்தா நல்லா குக் ஆயிடுச்சுன்னு நடுவில் நம்ம கொஞ்சம் அமுக்கி பார்க்குறோம். நல்லா வெந்தோடனே பாஸ்தாவை நம்ம இந்த ஆனியனோட சேர்க்குறோம். ஒயிட் சாஸ் பாஸ்தாவோட இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண பாஸ்தாவையும் ஆட் பண்ணுறோம். இப்போ சீஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டுக்கிறோம். டேஸ்டியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.